யூஎஸ்ஆர்பிலிருந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னடா புதுசாலாம் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. இது ரெகுலராக எல்லா போர்டும் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக பண்ணுறது தான். இல்லை யூஎஸ்ஆர்பிலேருந்து பண்ணுறதா சார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது காமன் ரெக்ரூட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாணவர்கள் மத்தியில் பார்த்தோன்னா வந்து ஒரு சில இப்போ இருக்கிற சூழ்நிலை அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து மாணவர்கள் வந்து படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பல குழப்பத்தில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் யூஎஸ்ஆர்பி போர்டில் இருந்து பார்த்தோன்னா நீங்கள் படிங்க மாணவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒத்துதலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேர்வுகள் எப்பப்போ வரப்போகுது அப்படின்ற விஷயத்த ஒரு தெள்ள தெளிவான அட்டவணையாக கொடுத்துருக்காங்க. இது மாணவர்கள் மத்தியில் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன புரியல சார், இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்கு வச்சுருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கிற மாதிரி கேள்வி காலில் இருந்து கேட்குறீங்க. அதுக்கான விளக்கம் கொடுக்குற வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆனுவல் பிளானர். இன்னைக்கு பார்த்தோன்னா வந்து இது அவங்களோட வெப்சைட் பேஜ்லேயே பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து ஒரு எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து நடத்த போகிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம், அதாவது நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10 டெரிவேட்டிவா மே மாதம் பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க. இந்த டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் 2 விதமான டெக்னிக்கல் போஸ்ட் பார்த்தோன்னா நம்மளுடைய யூஎஸ்ஆர்பி போர்டில் இருக்குது. என்னென்னா இந்த தடவியல் துறை அப்படி சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் பாடத்திட்டத்தில், அதாவது 12th வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா வந்து படிக்கும்போது அந்த டிகிரிலையும் சயின்ஸ் பாடப்பகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. சரி, இது அது மட்டும் தான் டெக்னிக்கல் போஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங், அதாவது இந்த ட்ரிபிள்இ படித்த மாணவர்கள், பிஇ ட்ரிபிள்இ படித்த மாணவர்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு சில போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வருதுன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி வச்சு இந்த போஸ்ட்டு எலிஜிபிள் போஸ்ட்டாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து போர்டில் இருந்து நடத்த போகிறாங்க. சார் அதெல்லாம் அடுத்து பார்த்தோன்னா வந்து பேண்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். என்ன சார் பேண்ட் போலீஸ் அப்படின்னும் போது நம்மளோட காவல்துறையில் நம்ம நினைக்கும் போது போலீஸ் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு ஜென்ரலாக ஒரே ஒரு நபர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே போகும்போது நிறைய விங்ஸ் இருக்கும். அப்போ அந்த விங்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த பேண்ட் போலீஸ் என்பது ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகளின் போதும் இந்த பரேடு போதுகளும் பார்த்தோன்னா வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு உந்துதல் ஆக்குற மாதிரி வந்து பேண்டு வாசிக்கும் தான் வாசிப்பாங்க. அப்போ இந்த பேண்டு அந்த வாத்தியம் வாசிக்கக்கூடிய குழுவினருக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. சார் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போது, ஆனால் வந்து ஃபிசிக்கல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க எந்த மாதிரி கேட்டகரியில் வருவாங்கன்னா 2ஆம் நிலை காவலர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வருவாங்க. ஆனால் இந்த ஜென்ரல் இந்த பேண்ட் போலீஸாக செலக்ட் ஆகிற நபர்கள் நான் 2ஆம் நிலை காவலர் தான், என்ன வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா ஏஆர் டியூட்டியோ இல்லை பார்த்தோன்னா வந்து ஸ்பெஷல் கார்டோ நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க முடியாது. இந்த டியூட்டிக்கு செலக்ட் ஆகுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும், நீங்கள் பேண்டு, அந்த பேண்டு ஒரு செக்மெண்ட்டாக தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்கனவே பருக்குன்றவர்னா சொல்லியிருக்காங்கன்னா எங்களை வந்து 2ஆம் நிலை காவலர் அதே கேடரில் தான் இருக்கேன், எங்களை மாற்றுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு பண்ணாங்க. அவரோட மனுவை பார்த்தா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிருங்க. இந்த போஸ்ட் பார்த்தோன்னா வந்து அந்த ஒரு குழுவினர்களுக்கு இந்த பேண்ட் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு அதில் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க மாணவர்கள் பொறுத்த வரைக்கும். அந்த செக்மெண்ட் இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ஈஸியான வாய்ப்பாக இருக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் வரப்போகுது. ஜூலைனா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் நமக்கு பார்த்தோன்னா வந்து இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ரெக்ரூட்மெண்ட்டில் வரும் அப்படின்னா எஸ்ஐயோட நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் போயிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கே இந்த ஒரு வருஷம் பார்த்தோன்னா ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. அப்போ இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா 2ஆம் நிலை காவலர், அதாவது பிசி நோட்டிஃபிகேஷன். இதில் தான் நம்மளுடைய மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய தேர்வாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னா செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போ செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா நமக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதாவது டிசம்பர் மாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன இருக்க போகுது,
பிசியோட நோட்டிஃபிகேஷன், அதாவது பிசியோட எக்ஸாம் இருக்க போகுது. அப்போ மாணவர்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க. அப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் அதாவது இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சார் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் என்ன சார் அப்படின்னம்னா, இந்த சிறைத்துறை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து தீயணைப்புத்துறை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடத்துறது கிடையாது. நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக தான் எக்ஸாம் நடத்தி கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணியில் பார்த்தோன்னா அமர்த்தப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், நவம்பர் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நடத்துறது கிடையாது. ஒரு ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நமக்கு சிறை காவலர்களுக்கும் அதே மாதிரி தீயணைப்புத்துறையினருக்கும் 3 பேருக்கு சேர்த்து தான் ஒட்டுக்காக வரும் எக்ஸாமு. அப்போ உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி இருக்கிற சூழல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மூவ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஆண்டுக்கான ஒரு காக்கி துணி தான் நான் போடணும்னு சொல்லிட்டு கனவுகளோட பல மாணவர்கள் பார்த்தோன்னா இருந்தீங்க. லாஸ்ட் எக்ஸாமில் எஸ்ஐ எக்ஸாமில் பார்த்தோன்னா பல விஷயங்கள் கொஷின் பேப்பர்களில் பார்த்தோன்னா வந்து ஒரு சில விஷயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல மாறுதல் அந்த ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் மன வருத்தப்பட்டு மதிப்பெண் குறைந்து இருக்கிற நிலையில் இந்த ஒரு ஆனுவல் பிளானர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. போன எஸ்ஐ விட்டவங்க அதே தான், பேட்டன் பொறுத்த வரைக்கும் அதை தான். இதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக உட்காந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக படிங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் அதை நினச்சதை விட ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம். அதில் பார்த்தோன்னா வந்து அதில் வேறு லுக்கு, இதில் முழுக்க பார்த்தோன்னா வேறு லுக்கு. ஆனால் சேலரி பேஸ் எல்லாமே ஒரே பேஸில் தான் இருக்க போகுது. அதை தொடர்ந்து பார்த்தோன்னா வந்து பிசி எக்ஸாம் தவறவிட்ட மாணவர்களும் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் இப்போ உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருப்பீங்க. நிறைய மாணவர்கள் ஃபிசிக்கல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஃபிசிக்கலில் நம்ம ஒரு சில ஸ்டார்கள் மிஸ் ஆகுது அப்படின்னம்னா அப்போ நம்ம இந்த உடலை இப்போத்துலேருந்தே நம்ம தயார்படுத்த ஆரம்பிச்சிடும். படிக்கவும் கூட உடலை தயார்படுத்த ஆரம்பிச்சு இந்த 2 விஷயம் ஒரு ஒட்டுக்காக கொண்டு போகிறதுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் தேவைப்படும். அப்போ இந்த 6 மாதத்தை நம்ம வந்து செலவு பண்ணோம்னா நீங்கள் வரக்கூடிய ஆண்டுகள் 2026 to 27 ஆண்டுகளில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு காவல்துறை அதிகாரியாக மாறிடுவீங்க. இந்த அதிகாரி ஆகணும் சார், நான் ஏதாவது இந்த முயற்சி எடுத்து நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நான் வந்து வெற்றி பெற்றாகணும் சார், இதுக்கு என்ன சார் படிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அப்படின்ற வரக்கூடிய டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்ற ஒரு பாடத்திட்டம். இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் முழுக்க பார்த்தோன்னா வந்து சயின்ஸ் கேள்விகள் தான் பெரும்பான்மையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 110 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து சயின்ஸ் கேள்வி தான். கடந்த ஆண்டுகளில் இந்த தேர்வு நடந்திருக்கா சார் அப்படின்னா, கடந்த ஆண்டுகளில் இந்த தேர்வு நடந்திருக்கு. இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் தேவைப்படுற மாணவர்கள் நீங்கள் இந்த நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து இணைந்து இந்த கொஷின் பேப்பர்ஸ் தான் எடுத்து எப்படி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் நம்ம படிக்கும்போது 6லேருந்து 10th வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணிச்சிருப்போம், சயின்ஸ் பாடத்திட்டத்தை படிச்சிருப்போம். ஆனால் 11th 12th கேள்விகள் போகும். ஏன்னா சிலபஸ் அப்படி இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் போஸ்ட்டு அந்தளவுக்கு இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல்லாம் வந்து ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ட்ரைனிங் பார்த்தோன்னா டக்குன்னு முடிச்சுட்டு உங்களை பார்த்தோன்னா வந்து ஜாப் போட்டுருவாங்க. போன டைம் லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம் படித்த நிறைய நபர்கள் பார்த்தோன்னா வந்து அப்படியே ஃபாரஸ்ட் எக்ஸாம் படித்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தோன்னா கிளியர் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு. ஈஸியாக படிக்கணும், ஆனால் படிக்கிற விஷயத்த தெளிவாக படித்தா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து போஸ்ட் போடலாம். அதே போல் இந்த பேண்டு இதுக்கான வந்து சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிசிக்கான சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க. இதுக்கு என்ன 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற பாடத்திட்டத்தை முழுசாக படிக்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கோட பயிற்சிகள் பார்த்தோன்னா வந்து வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் தான் இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் என்ன படிப்பீங்க, 6லேருந்து 10ஆம் வகுப்பு இருக்க பாடத்திட்டத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ என்ன படிக்கணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுட்டீங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிற பாட புத்தகத்தை நம்மளுடைய பிசி அந்த மாணவர்கள் பார்த்தா தெளிவாக படிக்கணும். அதே பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 11th 12th புக்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுக்குன்னு கீழே படிக்கவே கூடாதா அப்படின்னோம்னா படித்து தான் ஆகணும். கொஞ்சம் ஹெவி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வந்து 11th 12th கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்குறது உறுதியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ன்றது ஒரு நல்ல பேஸ்கில்னு நல்ல பேஸ்கில் நீங்கள் நினச்சி பார்த்து கூட வாழ்க்கை ராஜாடா. உங்களுக்கு ஒர்க் டைமில் தான் ஒர்க் இருப்பீங்க, மற்ற டைமில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட், அது அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். அதனால் இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகுங்க. சார் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா சார் அப்படின்னா, இந்த மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து வகுப்புகள் புதிய வகுப்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வகுப்புகள் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்க போகுது. இந்த வகுப்புகள் எண்ணிலிருந்து சார் தொடங்க போகுது அப்படின்னீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா இதுக்கான வகுப்புகள் பார்த்தீங்கன்னா தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் காவலர், இந்த பேண்ட்
இங்கே இருக்கிற 4 ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வகுப்புகள் பார்த்தீங்கன்னா அதை தொடங்க போகிறாங்க. இதுக்கான ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ், அதாவது இந்த தேர்வுக்கு எப்படி படிக்கணும், நான் எந்த தேர்வுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கேன் சார், எங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ கிளாஸஸ் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பல வகுப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் காவல்துறை தேர்வுக்கு தயாராகுங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கான காவல்துறை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துட்டே வருவாங்க. தேங்க்யூ.